friends, welcome to Abhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல பட்டர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ போன் இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம முதல்ல மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 1/2 எலுமிச்சம்பழத்தை மட்டும் புளிஞ்சு விட்டுக்கிறேன். தயிரும் எலுமிச்சம்பழமும் சேர்த்தாலே சிக்கன் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்துட்டு இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 an hour நல்லா ஊறட்டும். இது ஊறுற கேப்ல நம்ம அந்த கிரேவியை தயார் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைக்கணும். அதனால இப்போ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கிக்கிறேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக ஓரளவு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது இன்னும் நல்லா க்ரீமியாக வரணுங்கிறதுக்காக 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நம்ம சேர்த்த தண்ணியெலாம் வற்றி தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ வந்து சிக்கனை வேக வைக்கணும். அதுக்கு அதே கடாயில் திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. அதை இந்த பட்டரோடு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். அந்த மசாலாவோடையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். வேறு எதுவும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. சிக்கன்லேருந்தே நிறையா தண்ணி வரும் கொஞ்சம் நேரத்துலையே. இப்படி எல்லா பக்கமும் பெரட்டி விட்டாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி சிக்கன்லேருந்து வெளியில் வந்திருக்குன்னு. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இன்னும் கூட தண்ணி வற்றி இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலாவையும் சிக்கனையும் ஒன்றா சேர்த்துடலாம். இது பட்டர் சிக்கனுங்கிறதுனால பட்டர் கொஞ்சம் கூட தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கிக்கிறேன். உருக்கிட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா குலைவாக வதக்குனிங்கன்னா தான் பேஸ்ட் இந்த மாதிரி குலைவாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி அலசின தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் இருக்கணும்லாம் தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். சிக்கனும் கிரேவியும் நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கிறதுக்காக நான் இதில் வந்து ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல்னால் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா சும்மாவே விட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பட்டர் சிக்கன் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் ஃப்ரைட் ரைஸ் அது கூடவும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா இருக்கா பேபி? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர்.
பாய் பாய் சொல்லிடு. Bye bye.